இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கையோடவே லஞ்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சொதி குழம்பு பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சொதி குழம்புக்கு சிறுபருப்பை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு விசில் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சொதி குழம்புக்கு காம்பினேஷனாக இஞ்சி துவையல் பண்ணியிருந்தேன். ஸோ இஞ்சி துவையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, வத்தல், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு வரமிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காயும் புளியும் போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டோன்னா இஞ்சி துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சொதி குழம்புல நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இது வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ துவையலும் ரெடி பண்ணியாச்சு. சொதி குழம்புமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைம் சொதி குழம்பு வந்து கேரட், பொட்டேட்டோ, தென் வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைச்சி அதையுமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சொதி குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு கொஞ்சம் ஆறுனதும் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு பீட்சா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.